இங்க பாக்குறீங்கல்ல, இவர் பேர் தான் ராபர்ட் கியோசாகி. இவருக்கு 2 ஃபாதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஒரு ஃபாதர் இவருக்கு பணம் சம்பாதிக்க கத்துக் கொடுத்தவர். இன்னொரு ஃபாதர் இவரை பெத்தவர், அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர். ஒருத்தர் PhD முடிச்சவர், இன்னொருத்தர் 8th ஃபெயில். ஒருத்தர் ரொம்ப பண கஷ்டத்துல ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒரு தீவுக்கு ஓனரா இருக்கிறாரு. அதே போல ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்தை விட்டுட்டு போக போறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கடனை சுமக்க வச்சுட்டு போறாரு. நம்ம பணத்தை சேமிக்கிறத எங்க இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்முடைய ஃபேமிலியில இருந்து தான் கத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஃபேமிலி நமக்கு சரியாத கைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இது அவங்க மேல தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வளர்ந்த விதம் அப்படின்றது அப்படிதான் இருக்கு. இங்க பணத்தை நிறைய கண்ணோட்டத்தோட நிறைய விதமா பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பணத்தை தன்னுடைய சந்தோஷமா பார்ப்பாரு, இன்னொருத்தர் பணத்தை தன்னுடைய மிகப்பெரிய ஒரு சாபமா பார்ப்பாரு. ஒவ்வொருத்தருடைய பார்வை அப்படின்றது வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால அப்போ ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொரு விதமான பினான்சியலுக்கான விஷயங்களை நமக்கு சொல்லி தராங்க. எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும், அதை கடன் கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் என்னுடைய ஃபேமிலியோட வந்துட்டு லைஃப் அப்படின்றது போச்சு. ஸோ உங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்க? ஏதாவது பணத்தை பத்தி இப்படிதான் நீங்க சேமிக்கணும், இப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்றதை கீழே மறக்காம சொல்லுங்க. ஆனா எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி எப்படியாவது நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை வாங்கிடு, கண்டிப்பா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதாவது குந்துறதுக்கு ஒரு குச்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு பாஷையில. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இடம். அப்போ நான் ஒரு வீடு வாங்கிட்டா அது எனக்கு சொத்தா மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நம்ம அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அசெட் அப்படின்றது நமக்கு ஏதாவது ஒரு வகையில சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ லயபிலிட்டி அப்படின்றது நம்மளுடைய செலவுகளை எடுத்துக்கும். இப்போ ஒரு வீடு நான் வாங்குறேன், அது எனக்கு அசெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை நான் ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா தான் அது எனக்கு அசெட். ஏன்னா அந்த வீடு மூலியமா எனக்கு ஒரு வருமானம் வருது. அப்போ அந்த வீட்டை வாங்கி நான் குடியிருக்கேன், அந்த வீட்டுக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அது லயபிலிட்டி. ஸோ இது எனக்கு பெருசா எனக்கு வருமானம் அப்படின்றத ஈட்டி கொடுக்காது. இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனோம்னா, நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், அந்த கார் எனக்கு அசெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சொத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா அந்த கார் ஓடுறதுக்கு நான் பெட்ரோல் அடிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நான் அந்த காருக்கு ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஏதாவது செலவு வச்சிருச்சுன்னா அப்போ அந்த காருக்கு நான் ஏதாவது செலவு அப்படின்றத பண்ணணும். இப்போ எல்லா காருமே வந்துட்டு செலவு பண்ணிதான் ஆகணும், அது யூஸ்வலா இருக்கக்கூடியது தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கார் சும்மா தான் நிக்குது, அதனால எனக்கு ஏதாவது வருமானம் வருதா கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க அது எனக்கு ஒரு லயபிலிட்டியா தான் இருக்குது. இப்போ எனக்கு அசட்டா மாறணும்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரை நான் ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல, அதாவது இந்த ஓலா, ஊபர் இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுல போட்டு அதனால எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும்னா அப்ப எனக்கு இது ஒரு அசட்டா மாறும். ஏன்னா அது சும்மா இல்லாம எனக்கு ஒரு பணம் அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்கிட்டா ஐ எம் செட்டில்டு. ஸோ எப்படியாவது நான் ஒரு வீடை வாங்கணும், அந்த வீட்டை கட்டணும், அந்த வீடை கடன்ல வாங்கணும், சம்திங் தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு அப்படின்றது லோன் போடாம வாங்க முடியாது. அப்படிதான் நம்ம சூழ்நிலை அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு ஒரு இடம் வாங்குறோம், ஒரு நல்ல, அதாவது இப்போ இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்போ ஒரு பையன் படிக்கிறான், பிறந்து படிக்கிறான், படிச்சு காலேஜ் போறான், காலேஜ் போய் முடிச்ச உடனே வேலைக்கு போறான், வேலைக்கு போய் முடிச்ச உடனே திருமணம் பண்ணிக்கிறான், திருமணம் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ வீடுனா ஒரு வீடு கட்டணும், அதுக்கடுத்து ஒரு கார் வாங்கணும், லக்ஸரி கார் வாங்கணும், அதுக்கடுத்து ஒரு மொபைல் அப்படின்றது நல்ல பிராண்டட் மொபைலா, ஐஃபோனே வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி நான் என்ன செய்யணும், ஸோ ஜாலியா பந்தாவா சுத்தணும். இதெல்லாம் இவருக்கு ஒரு அசெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே லைபிலிட்டி தான். ஸோ இது முழுக்க முழுக்க அசெட் அப்படின்றதுக்குள்ள வராது. அப்போ நம்மளை சுத்தி கடன் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புக்ல இருந்தாங்க எடுத்தேன். இதுல நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அதை அப்படி இன்னும் கொஞ்சம் எலபெட்டா வெவ்வேறு விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பாத்திரலாங்களா. அதாவது மாசம் நீங்க ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000த்துல நீங்க ஒரு ரூபாய் தான் வந்துட்டு சேர்த்து வைக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல அப்ப நீங்க 30,000 மாசம் சம்பாதிக்கலைங்க, வெறும் 1 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. எப்பவுமே சரி, நம்ம எவ்வளவு வருமானம் வாங்குறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம அந்த வருமானத்தை எப்படி வந்துட்டு சேமிக்கிறோம், அதை எப்படி இரட்டிப்பா மாத்துறோம் அப்படின்றது தான். நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், வாடகை கொடுக்குறோம், அல்லது வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் கன்வீனியன்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல நம்ம செலவு பண்றோம், இல்ல ஜாலியா போய் படம் பார்க்குறோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்ப திடீர்னு நமக்கு ஒரு வேலை போயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ வேலை போச்சு, என்னால கடன் கட்ட முடியாது, என்னால அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அப்ப என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? இப்ப நீங்க ஒரு கம்பெனியை நம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இது எதுவும் வாய் வைக்காதரா அப்படிலாம் சொல்லாதீங்க.
இருக்கிற ஃபேக்டர் நான் சொல்றேன். நான் இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே, இப்போ அந்த கம்பெனி உங்களுக்கு முழுக்க உத்தரவாதம், கடைசி வரைக்கும் என்னன்னு சரிப்பா, நீ தான் என் கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுப்பாங்களா? அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள முழுமையா வேலை பார்க்கலாங்க. 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் அசால்ட்டா இப்படி தூக்கி அப்படி வெளியில போட்டாங்க. ஸோ அப்ப நம்மளாம் எங்க திமுல, நம்மளாம் இப்போதான் ஒரு 4-5 வருஷமா வேலைக்கு அப்படின்றதே காலை எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் பர்மனண்டான வேலை அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜ் தான் நம்ம அதுக்குள்ளேயே போயிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் டேய் திட்டுறியா, உன் வேலையை வேணா ஒண்ணு வேணாம் போடா அப்படின்ற மாதிரி வெளில வந்துட்டு இருக்கிறோம். சாரி போடான்னு சொன்னதுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வெளியில வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ நம்மளுடைய வேலையே உறுதி இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி நம்மளால வந்துட்டு நம்மளுடைய ஃபினான்ஷியலை கரெக்டா வந்துட்டு மெயின்டைன் பண்றோம் நம்ம முடிவு பண்ண முடியும்? கிடையாது. ஏதோ ஒரு ஃப்ளூக்குள்ள போயிட்டு இருக்குது இப்ப எல்லாமே. அதுதான் ப்ராக்டிக்கல். அதுதான் நீங்களே யோசிச்சு பாக்குறீங்களேன். இப்ப நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதாவது அவங்கள விட கஷ்டப்படுறவங்க இங்க யாராவது நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க அம்மாலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என்னைக்கு வந்துட்டு ஸ்கூல் வேணான்னு சொல்லி அதாவது களை வெட்ட போக ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து இப்ப வரைக்கும், இப்ப அவங்களுக்கு ஒரு 60 வயசு மேல இருக்கும். 60 வயசு இருக்கும், சாரி. அந்த 60 வயசு வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. கடினமா உழைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். நைட் டைம்ல நான் சொல்றேன், நான் 12-1 மணி வரைக்கும் மாடு வேலை, அதுக்கப்புறம் காட்டுக்கு போறது, பில்லு எடுத்துட்டு வருது, சொசைட்டி போறது, இந்த மாதிரி விஷயங்களே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படாத கஷ்டமே கிடையாது. எங்க அப்பாவும் அதே தான். அவர் 17 வயசுல எங்க தாத்தா இறந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா லாரி ஓட்டுறதுக்காக வந்தாரு. இப்போ வரைக்கும் அவர் லாரி ஓட்டிட்டு தான் இருக்கிறார். ஆனா எங்க அப்பா கூட கிளீனரா வந்தவங்க எல்லாருமே அவங்க லாரியை வச்சு அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. லாரியை வாங்கி அதை போட்டு பெரிய ஆளாயிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸோ வாழ்க்கை இப்படிதான்ன்றது தெரியல அவங்களுக்கு. ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி புக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற புக்கை படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், வீடு இருக்குது, நம்ம மாசம் மாசம் நமக்கு இந்த காசு வருது, ஜாலியா இருக்கிறோம். ஜாலியான்னு இல்லை, ஏதோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க போயவங்க எங்க அப்பா அம்மா மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுல 1-2 தான் இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஓரளவுக்கு மேல வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கும் வந்துட்டு நிறைய காம்படிஷனுக்காக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அப்படின்றது எல்லாமே வந்துருச்சு. ஏங்க கார்பரேட் கம்பெனி எல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு வருது? முதல்லலாம் புரோக்கரா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தவங்க இப்ப மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி இதுக்குள்ள வருது. ஏன் வருது? இதை கரெக்டா அவன் பார்த்துருக்கான். இதுல வருமானம் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துருக்கான். அதனால கார்பரேட் கம்பெனி உள்ள வருது. பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஸோ அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம்டா வீடு வாங்குறது அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்குள்ள நம்ம போயிடும். இப்போ நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு மாசம் நீங்க 1 ரூபாய் மட்டும்தான் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க 1 ரூபாய் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தங்க. நம்மளுடைய சொத்துக்கும் நமக்கு வந்துட்டு செலவுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அசெட் எது, லயபிலிட்டி எது அப்படின்றத நம்ம பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த பதிவுல நீங்க அதை கண்டிப்பா புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அசெட் எது, நமக்கு லயபிலிட்டி எது, அதாவது லயபிலிட்டியை நம்ம அசெட்டா மாற்ற முடியும், அது எப்படி மாற்றலாம் அப்படின்றது நீங்க இந்த வீடியோல கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. ஓகே, அதாவது இந்த பதிவு அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த புக்கை பார்த்து நான் சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது ரிச் டாட் புவர் டாட் அந்த புக்கை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதுல எனக்கு என்னுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தோ அதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எந்த வித ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க நாலேஜ் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை, இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சு சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோஸும் கீழே உங்களுக்காக கொடுக்குறேன்.